குருநாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகபாலாய் அவர்களின் நல்லாசியோடு இன்று திருப்பனந்தாளிலே தியான வகுப்பிற்கான 2ஆம் கட்ட பயிற்சியோடு தொடங்க இருக்கிறது. போன தடவை நமக்கெல்லாம் தியானமா என்ன, அதோட வழிமுறைகள் என்னெல்லாம் சொல்லி விளக்கி நம்ம மூச்சு பயிற்சி எப்படி செய்யறதுமாக அறிவுரைகளோடு பயிற்சியும் வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் கட்ட பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கிறார். மூச்சு பயிற்சி எதற்காக செய்யப்படுதுன்னு அம்மா சொன்னாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா? தியானங்கிறதே எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா முடியும். ஆனா எப்படி முடியும்? நிறைய பண்ணுறோம். உடம்பெல்லாம் ஹீட்டா வருவீங்க, மயக்கம் வரும், டென்ஷன் ஆகும். எப்பயோ நடந்து முடிஞ்சிருக்கும். அது கூட நம்ம கண்ண மூடி 5 நிமிடம் உட்காரும் போது அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு வரும். அதை கடந்து பல வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனா அந்த எண்ண ஓட்டங்கள் எப்போ வரும்? நம்ம அமைதியா கண்ண மூடி இருக்கும் போது வரும். அதுக்கெல்லாம் தாண்டி நம்ம கடந்து அந்த கண்ணை திறக்காம அந்த தியான நிலையில நம்ம இதுக்கு போகாம எண்ணங்களை அலைமாற விடாம அதை தாண்டி நம்ம வரணும். மூச்சு பயிற்சி எடுக்கும்போது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க கவனிச்சு பார்க்க சொன்னாங்க. எந்த வழியா நம்ம மூச்சு உருவாகணும், எந்த வழியா மூச்சிய வெளியே வரணும்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. அப்ப மூச்சு நம்ம வாங்கும்போது எங்கே வருது? நம்ம அடிப்பகுதியிலிருந்து வருது. இப்ப மூலாதாரத்துல எங்கே இருக்கிறது? நம்முடைய பிறப்புக்கும் ஆசன வாய்ப்பு இடையில மூலாதாரம் இருக்கும். அங்கிருந்து நம்ம மூச்சையை வாங்கி அநாகதம் அப்படிங்கிற நெஞ்சுக்கிட்டு அதை
நமது அத்திப்பீடத்திலிருந்து திருப்பனந்தாளிலே இன்று இரண்டாவது முறையாக இங்கே எழுந்தருளி தியான முறையை, தியான வகுப்பினை வரமுறையோடு செய்து அதனுடைய பலனை பெறும் வகையில இங்கு இரண்டாவது முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் நான் ஒரு மூச்சு பயிற்சி சொல்லிட்டு போனேன். எத்தனை பேர் பண்ணீங்க? நீங்க அதை பண்ணீங்களா? ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? முதுகுவலி வந்துருச்சா? அது சீர்படுத்துறதுக்கான வழிதான். அதாவது உடற்பயிற்சியே செய்யாம இருந்துட்டு திடீர்னு உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல அங்கங்க வலி ஏற்படணும். புரியுதா? இதனால பாதிப்பு வந்து பயந்துடக்கூடாது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறவங்க அதோடைய முன்னேற்றம் மேல மேல பலு தூக்குறது அதிகரிச்சுட்டே போகும். எடுத்த உடனே நம்ம உடற்பயிற்சி செய்தோம், நம்ம வலிமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாராளுமன்றம்னா வலிமையும் அது போலதான் இருக்கு. புரியுதா? அப்போ ஒரு நடைக்கு 10 நடை திருப்பி திருப்பி செய்யும் போது அதை வரமுறைப்படுத்துறது தான் தியான வகுப்பே. இப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம மூச்சு பயிற்சி மட்டும் இருக்கிறது, இறையரோடு சேர்ந்தது. உடல் பலம், மனபலம். மனபலம் இருந்தால் தான் உடல் பலம், மனபலம் இல்லைன்னா உடல் வலிமையற்று காணப்படும். எப்படி தெரியுமா? நீங்களாம் உணரலாம். மனம் விலகின ஆடுச்சுன்னா உடலால் செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே நின்றுடும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காய்கறி இடையே போறீங்க, காய்கறி வாங்கணும், வாங்கிட்டு அது சமையலாக்கணும், அதை சாப்பாடு பண்ணணும். இவ்வளவும் உங்களுடைய உடல் பிறத்தாலும் போயிட்டு செஞ்சுட்டு வரணும். அந்த இடத்துல மனசு தாக்குற அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க காய்கறிகளை மறந்துடுவீங்க, சமைக்கிற வேலை போயிடும். அதான் நடக்கும். அப்போ உடற்படம் போயிடுது. அது வேற பிரச்சனை வந்துருச்சுன்னா பசி எடுக்காதுன்னா அது அதிகமா ஆழ்மன தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பசி எடுக்காது, லோகமே மறந்து போயிடும். கைகாலெல்லாம் செயல் இழந்துடும், உடல் பலம் போயிடும். மன வலிமை இருந்தால்தான் நடக்கும். ஒரு மனிதனுக்கு மனபலம் வேணும். மனபலம் இருந்தால்தான் உடல் பலம் கிடைக்கும். அதே போல போக்குக்காக இந்த பிறவி எடுக்கல. இந்த பிறவி என்பது ஏதோ ஒரு அர்த்தம், யாருக்கோ பயன்பட வேண்டியது. ஏதோ ஒரு சாதனையை சாதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது கடன் பதித்து போகணும். காலையில் கூட நான் பதிவு பண்ணேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா? காலையில நம்ம குரூப்ல பதிவு பண்ணேன். இன்னைக்கு காலையில நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பதிவு பண்ணேன். கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கணும். நம்ம எங்க போறோம், இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன, பிளான் பண்ணி செய்ய வேண்டியதில்லை. பிளான் பண்ணுனா அதுக்கான பிளான்ஸ் பண்ணும்போது அது மாறும். ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். நம்மளுடைய வேலையை அர்த்தமுள்ள வேலையை மாற்றிக்கணும். இன்றைக்கு பொழுது கடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜென்மாவிலே பிறப்புலே ஜென்மாவிலே பொழுது கடந்ததுதான். நடக்க சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை, திருப்பி வர முடியாது. அப்ப அந்த காலம் நகருதுன்னு சொன்னா அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஒண்ணு தன்னுடைய பாரம்பரியத்துக்காக பயன்படுத்திக்கணும், இல்ல தனக்காக பயன்படுத்தணும், தன்னுடைய புண்ணிய காலத்தை சேர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. ஒவ்வொருவருடைய பிறப்பிலுமே ஏதோ ஒரு சாதனையை அங்கு செய்வதற்காக தான்
ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பிறப்பெடுத்திருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, உன்னுடைய மனநிலையும் பக்குவப்படுத்திக்கும், உடல் பலத்தையும் ஏற்படுத்திக்கும், உன்னையும் நலமாக்கிக்க, உன்னை சார்ந்தவங்களையும் நலப்படுத்தும், உன்னுடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். சொல்லுவா, நான் பகிரங்கமா சவால்கள் நிறைய விட்டுருக்கேன். நம்ம ஆலயத்திலே நம்ம பீடத்திலே சவால்லாம் இருக்கு. இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவான், மாறுதட்டி கொள்ளுவான். ஆனா உள்ளுக்குள்ள இறைவனை வணங்கிட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் சொல்லுங்க, பொது மேடம் போடுவான், கட்சி மேடம் போடுவான், அது செய்வான், இது செய்வான், எல்லாரும் சம்பந்தாப்பா. வரும்போதே நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? வேணா வெற்றி ஒரு அசட்டு நம்பிக்கை. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். கடவுள் இருக்கான், நமக்கு மேல ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறத மனசுல கொண்டுட்டு வந்தான்னா இவன் தவறு செய்வதற்கு பயப்படும். ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அதர்மத்தை கையில் எடுக்கிறதுக்கே பயப்படும். அதே இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொண்டவன் என்ன சொல்லுவான்னா, என்ன தப்பு வேணாலும் சொல்லுவான். ஏன்னா அவனை வந்து துணிச்சல் படுத்திக்கிறதுக்காக தான் இறைவனே இல்லைன்றான். அவன் மொத்தம் 2 பேரையும் படிச்சவன் அவன் தான். இறுதியிலே அதுக்குள்ள பலனை அவன் அனுபவிப்பான். நல்ல காரியங்கள் தான், நல்ல ஒரு சிந்தனையும் அவ்வளவு சீக்கிரம் போய் சேராது இல்லையா? இப்பெல்லாம் பொழுதுபோக்கு, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பொழுதுபோக்காக்கிட்டான். வாழ்நாளையும் பொழுதுபோக்காக்கிட்டான். அப்ப அவனுக்கு தெரியும் யாருன்னா 108 சக்கரம் இருக்கு. 108 சக்கரத்துக்கும் 108 முத்திரை இருக்கு. நம்மளுடைய படைப்புல தாவர வகையில ஒரு இலை இருக்கு. தாவரத்துக்கு ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்கா? அவனுடைய படைப்பு அற்புதம் தான் சொல்லுவான். மனிதனே ஒருத்தனை போல ஒருத்தனை படைச்சிருக்கானா? கிடையாது. அப்படியே படைச்சு அவனுக்கு தனி விதியை தான் எழுதுறானே தவிர ஒருத்தருக்கு எழுதின விதி இன்னொருத்தருக்கு கிடையாது. அதே போல கை விரல் ரேகை இருக்கு இல்லையா? அந்த ரேகை மாதிரி லோகத்துல யாருக்குமே கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறப்படுகிறது. அந்த குழந்தை பிறப்பை எடுத்து 16 நாட்களுக்கு பிறகு ரேகை தோல் விழுவுது. தோல் பறிக்கப்படுது. வளர வளர ரேகை இன்னொன்று அவனுடைய ஆயுள் காலம் முடிவதற்கு சில நாட்களுக்கு 42 வருடங்களுக்கு முன்பே ரேகைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். பிரிந்து அதிலிருந்து ஒரு 16 மணி நேரத்தில் ரேகையெல்லாம் அழிக்கப்படும். அந்த ரேகையில தான் எல்லாமே இருக்கு. ரேகை எதாவது உருவாக்கப்பட்டதுன்னா உள்ளே இயங்குறதுல அந்த நரம்புகள் வழியாக அந்த குருதியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சக்கரமும் இயங்கும். அப்ப 108 சக்கரம், 108 சக்கரம் வந்து ஒவ்வொரு மூட்டிலையும் பதிக்கப்படும். அது சுற்றதான் அதனுடைய இயக்கமே. அந்த 108 சக்கரத்தையும் இயக்கணும்னு சொன்னா, நீங்க உங்களுடைய உடல்நலத்தை வலிமைப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த 108 முத்திரைகள் பதிக்கப்படும். ஒவ்வொரு முத்திரையுமே ஒவ்வொரு வியாதி, வலி, உணர்வு, ஒவ்வொரு உணர்வுகளையும் கட்டுப்படுத்தும், பக்குவப்படுத்துது. இதெல்லாம் பிரம்மனுடைய படைப்புல. அப்புறம் தான் பிரபஞ்சம் யார் படைச்சது, எதற்காக உருவாக்குவது, இதோட முடிவு என்ன, இது எங்கதான் ஆரம்பிச்சு முடியாது. எத்தனையோ ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க, எத்தனையோ சித்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய ஞானிகளாக இருந்திருக்காங்க. யாராலையும் முடியல. இப்ப இடையில ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நான் அவரை
தரிசனம் பண்ணியிருக்கேன். எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு காட்சி கொடுத்தார். அவர் பேர் மட்டும் இங்கே பொறிக்கப்பட்ட பேர் சதாசிவ பிரம்மேந்திரங்கிறது இங்கே பொறிக்கப்பட்ட பேர். அவர்களுடைய தாய் தந்தையாலே வைக்கப்பட்ட பேர். நான் அவரை பற்றின ஆராய்ச்சி பண்ணேன். நான் அம்மாட்ட கேட்டேன். அவங்களும் சொப்பன ரூபமாக எனக்கு வந்து எல்லாமே செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கேட்கும்போது அவரே பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னப்ப எங்க ஆலயத்தோட பலிபீடத்துல வந்து அவர் தரிசனம் பண்ணார். ஆலயத்துல அம்மாவுக்கு முன்னாடி நின்று அவர் தரிசனம் பண்ணிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே காட்சியில தரிசனம் பண்ணிட்டு 350 வருடம். ஆனா அந்த இடத்துல வந்து 250 வருடம் தான் பொறிச்சிருக்கு. 350 வருடம் எதற்கு என்று கேட்டா, இந்த கலியுகம் முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றது எல்லாருக்கும் உணர்றீங்களா? சும்மா வந்தேன் வேலையை இந்த காலத்துக்குள்ள முடிச்சுவேன், இவ்வளவு தூரத்துல போய் இந்த வேலையை நான் முடிச்சுட்டு திரும்பிடுவேன் அப்படின்னு காலையில வந்து இவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு முடிவை சொல்றான். சாயந்தரம் 5 மணிக்குள்ள இந்த வேலையை நான் முடிச்சுவேன், அந்த வேலையை நான் முடிச்சுட்டு நான் லாபத்தை ஏற்றிட்டு திரும்பி வந்து நாளைக்கு காலையில மறு வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறான். நடக்குமா? அவன் போட்ட கணக்கு தான் நடக்கும். 5 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடுவோம்பா, திரும்பி வராமலே போடுறான். ஏன்னா அவன் எழுதுன இப்படிதான் நடக்கும். அப்புறம் எதுக்கு கடவுள் மேல பார்த்துருக்கலாம்? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அதனால இறைவனை தேடணும். இறைவன் எங்க இருக்கிறான்? பஞ்சபூதமா விளங்குறான் இல்ல? இறைவனை தேடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறது உணர்றீங்க. உணரும் போது அந்த உணர்வு தான் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷன்டையும் இருக்கு. ஒவ்வொரு மனிதன்டையும் பஞ்சபூதமாக இயங்கிட்டு தான் இருக்கான். அப்போ உன்னோட ஒன்றை தேடும் தான் சொல்லுவேன். உனக்குள்ள இருக்கிற அந்த தீயை எடுப்பு, உள்ள இருக்கிற அந்த ஜுவாலையை எடுப்பு. இறைவன் உனக்கு பதில் சொல்லுவான். தியானம் எதுக்கு? அந்த முத்திரை எதுக்கு பதிக்கப்படுது? அந்த முத்திரையினுடைய அந்த அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அந்த அழுத்தத்தினுடைய பலன் என்ன? ஒரு 5 நிமிடம் என்ன பண்றீங்கன்னா, இந்த கட்டாரத்தை இந்த இடத்துல வச்சு அழுத்தி நல்லா அழுத்தணும். ஒரு தலைவலியை போக்கணும் அப்படின்னு சொன்னா அது வேற. இந்த விரலும் இந்த இடத்துல மன அழுத்தத்தை போக்கும். மோதிர விரலும் கட்டவர்களை அடிப்பக்கணும். அதே போல இந்த இடமா எடுத்த உடனே வழி இருக்கணும். இந்த முத்திரையை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, மூச்சு பயிற்சி மேல 2 நாசியாலுமே எடுக்கலாம். 2 நாசியாலுமே இது மேல நல்லா எடுத்து திருப்பி விடலாம். 5 நிமிஷம் நீங்க பண்ணீங்களா அப்படியே கவனம் மாறும். இது வந்து பல அழுத்தம் நீங்கிறதுக்காக இது யோகம் முத்திரை. யோகம் முத்திரை கற்பராகும். இது பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம்னா அப்பதான் மனநிலை வந்து அமைதியா இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது தான் எந்த ஒரு
அடுத்த ஒரு அலைச்சல், அடுத்த ஒரு சிந்தனை எல்லாமே இல்லாமல் தூங்கி எழுந்தோன்னு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. எல்லாமே மறந்து தானே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒருங்கிணைப்பாக ஒரு இதில் கொண்டு போகும்போது அந்த ஒவ்வொரு முத்திரையுமே பயன்படுத்துகிறது. இது ஞான முத்திரை. என்ன சிமுத்திரை சொல்லுவாங்க, இது ஞான முத்திரை. முதல்ல இந்த முத்திரையை பயன்படுத்திட்டு மனநிலை உள்ள போகணுமே, உள்ள போய் அழுத்தணும். 7 சக்கரம் இருக்கு. 7 சக்கரம், அந்த 108 சக்கரத்தில் 108 முத்திரை இருக்கு. அதில் நம்ம எந்த முத்திரையை பயன்படுத்துகிறோமோ அந்த முத்திரையை வச்சு அந்த காற்று நம்ம சுவாசிக்கிற காற்றை உள்ள கொண்டு போகணும். அப்படி முத்திரை பயன்படுத்தாம முதல்ல நீங்க எடுத்து வைக்கிற அடி அந்த இதை கொண்டு போகும்போது இந்த ஆள்காட்டி விரலுக்குல ஆள்காட்டி விரல் நடுவிரலையும் மடக்கணும். இல்லையா? ஆள்காட்டி விரல மடக்கணும். இந்த இதில் போயிடுச்சு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இடது நாசியை அடைச்சிக்கணும். முன்னுக்கு பண்ணணும். இடது நாசியை மோதிர விரலால் அடைச்சிக்கணும். நல்லா அடைச்சிட்டு வலது நாசியை காற்று எழுதுங்க. காற்று நல்லா முன்னே இழுத்து ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அங்கேயே நிறுத்துங்க. நிறுத்திட்டு அப்படியே இந்த கட்டை விரலால் இந்த ராசியும் முடிங்க, அந்த ராசி விட ஒரு செகண்ட் ராசி விட அங்கேயே நிறுத்திட்டு திருப்பி இடது ராசி விட வலது ராசி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். இடது ராசி சந்திரன், வலது ராசி சூரியன். சூரிய கலைங்கிறது வந்து வெப்பம். இந்த பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு சூடாகும். அப்ப இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு பக்கமா வரீங்களா, ரெண்டுமே இதுலையுமே இழுத்து மேலே ஒன்று இருக்கணும். ஒரு செகண்ட் தான். இதுக்கு எவ்வளவு நாளைக்கு தாக்க முடியுதுன்னு பார்க்கணும். இந்த நாசிலும் இருக்குது. எவ்வளவு நாடி, ஒரு 10 செகண்ட், அடுத்தது ஒரு 15 செகண்ட். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்த உடனே போக முடியாது. எடுத்த உடனே நம்ம எடுத்து போக. அதே போல வலது ராசியிலேருந்து மேலே எடுத்து திருப்பி வலது ராசி வழியாக வரும். செய்வோம். ஒரு இடது ராசியும் முடியும். வலது ராசி வழியாக மேலே சுவாசி திருப்பி அந்த வலது ராசி வழியாகவே வரும். இது போல ஒரு 10-15 செகண்ட் இருந்தீங்கன்னா ஹீட் ஆகும். பாருங்க. இந்த ராசி வழியாக விளையக்கூடாது. வலது ராசியில் எடுத்தா அந்த வலது ராசியிலேயே மேலே எடுத்து திருப்பி அதே வழியில வரணும். இது போல ஒரு 5 செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு அவங்க ஹீட் ஆகும். நீ ஒரு காற்றே ஹீட் ஆகும். அதுதான் அது வந்து பயிற்சி பண்ணதான் அதோடைய பலன் கிடைக்கும். எடுத்த உடனே செய்ய முடியாது. அதே போல சந்திரகலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் ஒரு 5 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் நீங்கள் விட என்ன சொன்னால் உடம்புல அந்த ஏரியா அந்த இடம் வந்து கூலிங்க, காத்திய கூலிங்க தான் வரும். மேலே எடுத்து விடும்போது ஆனால் அந்த சூரிய கலையிலேருந்து சந்திரகளை கொண்டு வரும்போது ஹீட்டை ஏற்றுறீங்க, குளிர்ச்சி கீழே இருக்கு. அப்போ இது ரெண்டுமே தேவைப்படுது. அதனால் இது மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது இது எதுக்குன்னா அன்னைக்கு அவங்க கேட்ட மாதிரி அடக்கி இறக்க முடியல இல்லை, அது கொஞ்சம் நாள் ஆகும். பயிற்சி செய்ய தான் அந்த பக்குவத்துக்கு வரும்பொழுது உங்களாலே முடியும். ஒரு பக்கத்து நாசில் எடுத்து ஒரு பக்கத்து நாசில் இறக்க
அப்ப மனசை ஒருநிலைப்படுத்தும். இயற்கை இடத்தை கொண்டு போய் தக்க வைக்கிறீங்களா? தக்க வச்சு திருப்பி அங்கிருந்து வெளில கொண்டு வரீங்களா? இங்கிருந்து எடுக்கிறீங்களா? இங்கிருந்து கொண்டு வரீங்களா? அப்படி கொண்டு வரும்போது இங்கிருந்து எங்க மூச்சு போயிட்டு வருது அப்படிங்கிறத உங்களால கவனிக்க முடியும் நல்லாவே. ஆனா தலை சுத்தம் கொஞ்ச நாள் செஞ்சாலே தலை சுத்தம். அது ஏன்? அது கிடையாது. இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தியான வழியை நோக்கி போறீங்க. பயிற்சி பண்ண பண்ணதான் வரும். ஆனால் தியான வழியை நோக்கி போகும்போது அது இறை சம்பந்தப்பட்டது. உங்களுடைய கர்மா என்ன பண்ணணும்னா தீய கர்மா அதை தடுக்கும். அது நீங்க நல்லாவே பார்க்கலாம். ஒரு சுத்தி உங்களை செய்விடாம அடிக்கும். ஆனா இப்ப என்ன பண்றீங்கன்னா அடுத்த கட்டத்தில் தான் ஞானத்துக்கு போகணும். ஞான முத்திரையை பயன்படுத்தி ஆசனம் போட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா இந்த மூச்சு மேலே எடுத்து இறக்கணும். இது நான் அடுத்த இடம் வரும்போது இதோட பலனை நீங்க சொல்றீங்க தெரிஞ்சா? ஒரே சூரியகளை பக்கமே எடுத்து சூரியகளை பக்கமே முடியுது. அப்ப அங்க என்ன நடக்குது தெரியுதா? சந்திரகளை பக்கம் இடது பக்கம் எடுத்து இடது பக்கமே விடுறீங்க. வலது பக்கம் மூச்சு காத்த கொண்டே போகாதீங்க. வலது பக்கம் செய்யும் போது இடது பக்கம் மூச்சு கொண்டே போகாதீங்க. காத்த கொண்டே போகாதீங்க. எப்படி இருக்கிறீங்களோ அதே போல பண்ணுறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அதிக நேரம் பண்ண வேண்டியது, பண்ண முடியாது. ஹீட் ஓவராக என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா உடம்பு பாதிக்கும். அப்படி 2 கொண்டுட்டு வந்துட்டு இந்த பக்கம் 2 நிமிஷம் செய்யணும், இந்த பக்கம் 2 நிமிஷம் செய்யணும். அடுத்தது என்ன பண்றீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுக்கணும், இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுக்கணும். இது போல 2 நிமிஷம். அந்த தலை சுத்தம்னு விட்டுறாதீங்க. தலை சுத்தம், தலை வலிக்கும். அவங்க சொன்ன மாதிரி கண்டோட வலிக்கும், உட்கார விடாது, இதெல்லாம் நடக்கும். அது மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க இறைவனையை தேடி போறீங்க. அந்த இடத்துல மனம் தூய்மை அடையும். அதுக்குதான் அந்த காற்றை வந்திருக்காங்க இல்லையே. இந்த காற்று பயிற்சியே அதுதான். சுவாசத்துடைய காற்று பயிற்சியை மனம் தூய்மை அடையணும் இருக்குதான். முதல்ல மனம் தூய்மை அடையணும்னு சொன்னா உடல் தூய்மை அடையணும். உடல் தனம் வந்துடும். இந்த இடத்துல தெளிவு வந்துடும். புரியுதா? இது தெளிவா சொல்லி அது போல செய்யும் போது வாழ்க்கை அந்த புரிதலோடு என்னமோ உட்காந்துட்டு பண்ண வேண்டியதுனா என்னமோ பண்ண உண்மை கேட்பாங்க. அதனால நம்மள இது இந்த சக்கரம் எப்படி பயன்படுது, இந்த சக்கரத்தை எப்படி எடுக்கிறது? முதல்ல இந்த காற்று பயிற்சியை நீங்க ஒரு வாரம் பண்ணாதான் அடுத்தது எதை எடுப்புனா எது நடக்கும். 3வது வாரத்தோட தான் நிற்கும். எல்லாருக்குமே ஒரு குழந்தைக்குமே பிறக்கும் போது 3வது அந்த ஓப்பன்ல இருக்கணும். அந்த சக்கரம் இறைவனே இயக்கிடுவோம். இயக்கலன்னு சொன்னா மரக்கட்டம் தான். ஏன்னா உணவுல இருந்து அந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு, இந்த உணர்வு ருசி, அந்த பக்குவ நிலை எல்லாமே அந்த இடத்துல மூலாதாரத்துல தான் கிடைக்குது. சாதாரணமா நீங்க சொல்லி கொடுத்து வருதா குழந்தைக்கு சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. ஆனா எல்லா சாப்பாடும் இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், கடையில மேகி இருக்குது அது நல்லா இருக்கும், சொல்லுவோம். அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல அதோட ருசி தெரிஞ்சுக்கும், அதோட உணர்வு எல்லாமே அந்த மூலாதாரத்துல இருக்கு. அதுக்கு மேல கிளம்புறது யாரும் கிளம்புறது இல்லை. சுவாதிஷ்டானம், அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், அதுக்கு மேல மணிப்புரம், அனாகதம், அதிகம் தானே அத்தியசித்திரம். கடவுளை வணங்கும் போது நெத்திப்புறம் வரைக்கும் இழுத்தாச்சு சொன்னா
பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் நடக்கணும், எதுக்காக வந்தோம், இந்த பிரபஞ்சம் எதனால இயங்குது, இந்த மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுலாம் அதுக்கு மேல இந்த வெற்றி பருவத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அடுத்தது ஞான நிலை தான். ஞான நிலையை அடைஞ்சிட்டா மூட்டை விட்டு வந்துருவாங்க, குடும்பத்தை விட்டு வந்துருவாங்க கிடையாது. இறைவனுடைய பரிபூர்ண கருணைக்கு வந்து ஆளாக்குவாங்க. அது ஒரு பெரிய கொடுப்பனை. இறைவன் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு எவ்வளவு சோதனை போடுவோம். அதுக்கப்புறம் தான் பிரம்மச்சந்திர வழி சகசிரம சக்கரம். இந்த 7 சக்கரமும் தான், இந்த 108 சக்கரங்கள், இந்த 7 சக்கரமும் அதை தட்டி எழுப்பதான் வாழ்க்கை சீராகும். தெரியுமா? அது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? 108 சக்கரம் இயங்குங்கிறதே அதுல வந்து அந்த 7 சக்கரமும் முதுகு தண்டு வடத்துல ஒரு நாகத்தை வந்து தரைக்குது. நாகத்தினுடைய வாயில் வந்து பார்த்தீங்கன்னா மேல சகசிரம சக்கரம். பொதுப்படையிலே என்னன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த பிரம்மச்சந்திர வழி மூடுறதே வந்து அது கீழே இறங்கி பூமியில பிறந்து விழுந்துருச்சு. அப்பதான் மூடும். உச்சந்திர போய் மூடு இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? அது வரைக்குமே ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து அவள் சாப்பிடும் உணவு தான் அங்க நீராக இல்லை. அது நிறைய சொல்லணும்னா அது போயிடும், நேரம் பத்தாது. அதெல்லாம் வந்து சொல்லலாம். என்ன அது ஒரு நீர் இதுல தான் அந்த வளர்ந்து வர்றதே. அப்ப அது பிறகு கீழே வருகின்றது அந்த பிரம்மச்சந்திர வழி மூலம். இறைவன் அவ்வளவு அதிபுத்திசாலி, மிகப்பெரியவன் இல்லை. அதனாலதான் சொல்றது பிரம்மனுடைய படைப்புல எல்லாமே அற்புதம் தான், அபூர்வம் தான். பிறந்துட்டோம், வாழ்க்கையே எப்படி வரமுறைப்படுத்துகிறது, வழிமுறைப்படுத்துகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்து படைச்சிருக்கான். என்ன ஒண்ணு உலகளவுல வித்தியாசம். சில பேருக்கு உணவு வச்சிருக்கான், அது அவங்க பண்ண கர்மாப்படி படைச்சிருக்கான். அதுலயுமே மற்றபடி பார்த்தா அந்த 7 சக்கரமும் எல்லாருக்குமே வச்சிருக்கான். அப்ப தலைக்கீழ வச்சிருக்காங்க இல்லையா? 3வது நேரத்துல வந்து அந்த பாம்பனுடைய தலை. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பாம்பு சமப்படுத்துவார். நீங்க உணராத வரைக்கும், இயக்காத வரைக்கும், இயங்காத வரைக்கும் இயங்காம பதப்படுத்துறீங்க. நீங்க உணர்ந்து ஒவ்வொரு சக்கரத்தையும் மேல தட்டி எழுக்கும் போது என்ன பண்ணும்? பாம்பு ரசம் தருவிடாது சீர்முறை. அது போலதான் அங்கிருந்து தட்டி இயக்குறீங்கன்னா அதுதான் தியான வழியில மூச்சு காற்று எங்கிருந்து கொண்டு வந்து எங்க பண்றீங்களோ இந்த பயிற்சியை அடிப்படையில் நீங்க முத்திரையிலும் போராடணும். நீங்க முதல்ல நாசி வழியா இந்த காற்றை எப்படி இழுத்து முடிச்சு முடியும், அது எங்க வருதுங்கிறது உங்களால கவனிக்க முடியும். இப்பன்னா அந்த ஒரு நடைக்கு 10 நடை செய்ய செய்ய என்ன ஆகும்னா 10 நிலைக்கு வந்துடும். வரும்பொழுது என்ன பண்றீங்கன்னா அந்த காற்று எங்க போயிட்டு எங்கேருந்து திரும்பி வருது. நாபிக்கு கீழே போய் தட்டி எடுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா பாம்பு மாதிரிதான் அடுத்தது அடுத்த சக்கரத்துக்கு மேலே அந்த இடம் போகும்போது நான் இதை செய்வேன், நான் இதுக்கு உணர்வுவேன் அப்படிங்கிறது உணர்வு. இறைவன் படைப்புல உணர்வு வச்சிருக்கான். அப்புறம் படைப்பு தான் எல்லாருமே எல்லாரும் உணரணும். எத்தனை பேர் உணர்வாங்க? இப்ப நானே சொல்றேன், ஒரு 7 கிழமை வந்து அவங்க இந்த இதுல கலந்துக்கணும். 7வது கிழமை நானே நிரூபிச்சு காட்டுவேன் அவங்களோட நிலைமை. பல வருடத்தில் இருக்கும், பல மனப்படுத்தலாம். பொதுப்படையில் அதுதான் பொது வாழ்க்கையில வீடு பிரச்சனை, வெளி பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு எல்லாத்தையும் நினைச்சு உங்களுடைய மனசையும் விட்டு உடலையும் வந்து என்ன பண்ணும்? வாழும் காலத்துல ஆரோக்கியமான வாழ்வு வேணும். இது என்ன சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள்
நந்தேஸ்வரர் கோயில 11 பிரதோஷம் போய் அவர் தரிசனம் பண்ணணும். நந்தேஸ்வரர் பெருமாளை சுற்றி வந்து அங்க வந்து கொடிமரம் இருந்ததுன்னா கொடிமரம் கிட்ட வந்து சரணாகதி அவங்க கையாலேயே அந்த நந்தேஸ்வரர் பெருமாளுக்கு இந்த வில்வத்தை சாத்துறது எதுக்குன்னா அந்த நந்தேஸ்வரர் பெருமாள் வந்து உங்க கையால சாத்தப்பட்ட அந்த வில்வம்னா ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. அந்த மகேஸ்வரனுக்கு வில்வம் தான் அதிகமே, வில்வ மரத்துல தான் முடியிருக்கிறது. அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு கர்மா தீய கர்மா இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க முடியும். உண்மைதான தீய கர்மா இருக்குன்னா அதை வந்து அந்த தீய கர்மாவை வந்து கழிச்சுக்கணும், அதுக்கான ஒரு பிராயச்சித்தத்தை தேடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இறைவனை தேடிதான் போகணும். ஏதாவது பிரதோஷ காலம் அவர் வந்து சில நேர காலத்துல என்ன பண்ணோம்னா அந்த விளக்கு போடும்போது அந்த பலன் போயிடுச்சு. அப்ப அந்த தீய கர்மாலாம் வலிமையை விடுமா, தாங்கி போற வலிமையை விடுமா, விதிச்சதை யாரும் அது பண்ண முடியாது. காலத்தை தாங்கி போற வலிமையை கொடுப்பான். அதுக்காக கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். அதனால ஆலய வழிபாடு இந்த வரமுறையில தான் வழிபடணும் அப்படிங்கிறதுல இப்பெல்லாம் வந்து கோயில்ல வந்து யாரும் சொல்றதே இல்லை. இதுதான் நான் சொல்லுவாங்க, கோயிலெல்லாம் அர்ச்சகர்கள்லாம் சொல்லணும். அப்படியே அவங்களே மட்டும் இல்லை, அவங்களும் வந்து சொன்னா என்ன பண்றாங்கன்னா 11 கிழமை வந்து செய்யன்னு சொன்னா ஆலயத்துக்காக வரமுறைகள் அப்படின்னு கேட்டுக்கிறான். அவங்களே என்ன பண்ண உண்மை 11 பிரதேசம் நடத்தணும்னா உனக்கு ஏதோ ஆலயத்தினால எங்க வர சொல்றாங்க. அவங்களே பலிபடுத்தி இருக்காங்க. தானே அவங்க போயிடுச்சு, அதான் கலியிருப்போம். அதுக்காக அவங்களையும் ஒன்றும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இவங்க விளக்கம் சொல்லிருக்காங்க. அப்ப அங்க பயன்படுத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்றது? ஓம் என்பது நாபிக்குமலத்திலிருந்து எழுப்புற முதல் ஓங்காரம் தான். உங்களுடைய மூச்சு காற்ற வந்து போய் அந்த சுவாசம் வந்து நாசி வழியா இருக்கிறீங்க தவிர அந்த நாபி கமலத்துக்கு போய் அங்கேதான் அந்த ஓங்காரம் ஓமன் எடுத்த உடனே அங்கதான் வர அதான் ஓங்காரம். வேற சந்தேகம்? ஓங்காரம்னா ஓம்லதான் பிரணவம் பண்றமே அதுதான். பிரணவம் பண்றமே அதுதான். இந்த நாசி காற்று முதல்ல போய் மோதுறது நாபி கமலத்துல தான் மோதுறது. எழுப்புறதுனா நீங்க இருக்காலும் சரிதான், இறக்குனாலும் சரிதான், நாபி கமலத்துல தான் தட்டுவோம். அந்த இடத்துல தான் ஓங்காரத்தை வந்து இந்த மூச்சு இந்த காத்து வந்து நான் சொன்னபடி அதை உங்க பயிற்சியை 2 நாளைக்கு 3 நாளைக்கு செய்யணும். இதுக்கப்புறம் தான் இந்த குண்டலினி சக்கரத்தை இப்படி எழுப்புறது. குண்டலினி சக்கரத்தை இந்த காற்று நம்ம கொண்டு போய் அடக்கலாம் இல்லையா, 2 செகண்ட் 3 செகண்ட் இப்படியே கொண்டு போனா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் போய் மாறும். உங்களால தாக்கு பிடிக்க முடியும், எடுத்த உடனே தாக்கு பிடிக்க முடியாது. நல்ல பக்குவத்துக்கு வந்து இது வந்து குண்டலினி சக்கரம் ஆக்டிவேட் ஆகி இயங்க ஆரம்பிச்சுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தாக்கு போயிட்டே இருக்கும். ஆனா எடுத்த உடனே இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த வழி வரும். ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் கொண்டு வரும். வலது நாசு வழியா எடுத்து இடது நாசு வழியா, இடது நாசு வழியா எடுத்து வலது நாசு வழியா, அடுத்தது ஒரே நாசு வழியாக எடுத்து ஒரு 2 செகண்ட். மனிதன் நலமோடு வாழணும், மனிதனால் அனைத்து உயிரினங்களும் நலமோடு இருக்க வேண்டும் இல்லையா? அதனால ஆழ்மனம் தொட்டு உணர்ந்து சொல்லக்கூடிய ஞான பயிற்சியையும் ஈடுபடுத்திக் கொண்டு அடுத்தடுத்த வாரங்களிலே உங்களால் முடிந்தவருக்கு இன்னும் பலருக்கு சொல்லி
இளம் தலைமுறைக்கெல்லாம் தான் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்கு. அவங்க அந்த இளம் தலைமுறைகள் தான் என்ன பண்ணுதுன்னா விஞ்ஞானத்தை நம்பி போய் கடலில் விழுந்துட்டு அவரை பாதாளத்தில் விழுந்துட்டு. அதனால உங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு மனதில் எடுத்த அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போய் உண்மையை பின்பற்றி மற்றவர்களையும் ஈடுபடுத்தி வேணும். அதெல்லாம் செய்வீங்களா? உண்மையை எடுத்து சொல்லுங்க. சொல்லி இந்த 7 வகுப்பிலையும் கலந்து கொண்டு மேலும் மேலும் மனித இனம் சிறப்படைய வேண்டும். வளமான வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அன்னை பராசக்தியினுடைய பால் கமலங்களிலே சமர்ப்பணம் செய்து செஞ்சடையப்பருடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னை மீண்டும் மீண்டும் இந்த திருப்பணந்தாலை அடைக்கிறது என்று சொன்னார். நல்ல பேர் சொன்னாங்க, என்ன திருப்பணந்தாலை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இடத்துல உள்ளவங்களே மீண்டும் மீண்டும் சில இடத்துல ஆலோசனை கிளம்ப மாட்டேன். தொலைதூர பயணம்லாம் கூப்பிட்டு தான் இருக்காங்க, அவசியம் கிளம்ப மாட்டேன். திருப்பணந்தால் மீண்டும் மீண்டும் அழைக்குதா இருக்குதான்னு கேட்டப்ப ஏதோ ஒரு அப்பம் இனம் புரியாத ஒரு நிலைமையில அந்த இன்றைக்கும் இந்த 7 வகுப்பு முடியும் தருவாயிலே இங்க அருள்வாய்ப்பு கொண்டிருக்கின்ற செஞ்சடையப்பர் ஆலயத்திலே அந்த நாகக்கண்ணி அம்மனுடைய பல வரலாற்று உண்மைகளும் மகிமைகளும் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவார். அவங்கள நான் தரிசனம் பண்ண வந்தவங்க தான் இந்த திருப்பணந்தாலை இருந்துச்சு. அம்மாவும் அதுக்காக தான் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் செஞ்சடையப்பரோடு அந்த நாகக்கண்ணி அம்மனுடைய பாதத்திலே சமர்ப்பணம்